வெல்கம் பேக் டு நரேஷ் தமிழ் கேமிங். இன்றைக்கி வந்து என்ன கேம் விளாட போகிறோம்னா சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் பார்ட் 2 தான் விளாட போகிறோம். காக்கா கத்துறது எதையும் கண்டுக்காதியல், பேக்ரவுண்டாக வச்சுக்கோங்க. நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க எல்லோரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்லைக்கான ஆலில் வச்சுருங்க. அடுத்து வந்து நம்மளை இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிடுங்க. ஸ்க்ரீனில் காட்டுற இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. அடுத்து முக்கியமான விஷயம், யூடியூப்பில் நோட்டிஃபிகேஷன் வரலனாலும் நான் இன்ஸ்டாவில் போட்டுருவேன். அடுத்து நம்ம டிஸ்க்ளைமர், யார் மது அருந்தாதிகள் உடல் நலத்துக்கு கேடு தரும். வாங்க வளகொள்ள கலன்னு பேசாமல் கேம்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் பார்க்குற எல்லோரும் ப்ளீஸ் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைபை பண்ணிட்டீங்கன்னா மன நிறைவாக இருக்கும் பொக்களே. உங்களுக்கு பிடிச்ச கேமை கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் நான் விளையாண்டு போடுறேன். கடையை எப்போ நம்ம விட்டுட்டு போனோம், க்ளோஸ் பண்ணமே இல்லையா? சரி, இப்போ பண்ணுவோம். 135 ரூபா நம்மள்ட்ட பேலன்ஸ் இருக்குது. முதல்ல கடையில் காலையில் என்ன பண்ணணும் தெரியுமா? கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து மேனேஜ்னால் கிடையாது, மார்க்கெட்டுக்குள் போய் எல்லா ஸ்டாக்களையும் ஒன்றை போட வேண்டும். போட்ட பிறகு அதை போய் பார்க்க வேண்டும். பார்த்தா 81 ரூபா தான் இருக்குது. இது எப்படி சாத்தியம்? ஏதோ ஒரு பொருளாக போடல, இதாக தான் இருக்கணும். சுகரு என்ன இதை 2 ஆட்டை போட்டுருங்க. அப்போ யாரை போடலன்னா ஃப்ளாரு பாஸ்தா, ஃப்ளாரு தான் போடலன்னு நினைக்கிறேன். ஃப்ளார் போட்டேன். அப்போ பாஸ்தா போட்டேன். என்ன போடல, சுகர் பவுடர் ஸ்லைஸ்டு பர்டு புச்சாம்பத்திலா. சரி ஐஸ், எல்லோரும் வீட்டிலேருந்து டக்குன்னு நம்ம கடைக்கு ஓடி வந்து பொருள் வாங்க. அம்மாடி என்னடா இது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டாக்கை ரீஸ்டாக் பண்ணலாம். இந்தா இது அங்கிட்டு போ, அது இங்கிட்டு போ. போய் குப்பை தொட்டியில் போடணும். இது யாரு? இவர் தான் பாஸ்தா இங்கே இருக்குது. இந்தாபோ இன்னொன்று பேசாமல் போட்டுருவோம். வேணாம், இதை முதல்ல ஓட்டுவோம். வேணாம், இதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா எங்கேயோ போட்டேன், போய் தொலைது. சூசு காசு விற்கவே இல்லை போனாட்ட. அட, ஏன்னா சூசு வந்து போனாட்ட ஏன் விற்கலை, அதான் எனக்கு தெரியல. சூசு ஆர்டர் போட்டு நம்ம எண்டு பண்ணிட்டோமோ கேமை, பாட்டை. சரி ஐஸ், இந்த பாட்டுக்கு நல்ல ஆதரவு கொடுத்தீங்க. அடுத்த பாட்டு விரைவில் வரும், கவலைப்படாதீர்கள் பொருட்களே. ஐயையோ, என்னடா இது. இன்னும் நம்ம நிறையா கேம் லிஸ்ட்டில் வச்சுருக்கோம், எல்லாத்தையும் போடுவோம். இவர் யார்? ஆயில் என்றால் எண்ணெயை தூக்கிட்டு போய் இங்கே வைக்கணும். வைங்க. இதை தூக்கிட்டு போய் குப்பை தொட்டியில் போடணும். அடுத்து யார் என்றால் சிக்கோ சக்கா. இவரை போட்டு இப்படி வச்சுருங்க. என்ன வேலை? Turn on the lights using the switch on the wall. இப்போ எதுக்குடா என்னன்னு தெரில கைஸ். நம்ம அதில் போய் ப்ரைஸிங் வைக்கிறதுக்கு நம்ம இதில் போய் வச்சிடலாம். 6 ரூபாய் 6.50, 4 ரூபாய் 4.50, 3.71, 4.15, 4.50, 5, 3.12, 3.60, 4.80, 5.20. எல்லா ப்ரைஸும் பர்ஃபெக்டாக இருக்குது. கடையை ரன் பண்ணுவோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்கம்மா வாங்கன்னே வாங்க. நம்ம கடையில் பொருட்கள் எல்லாமும் இருக்கிறது. வாங்கன்னே வாங்கக்கா வாங்க. கருப்பு பேண்ட் போட்டிருக்காக்கா, வாங்கக்கா வாங்க. ஏன் வந்துட்டாங்க? இவங்க பேர் என்னது தெரியுமா? கருப்பையா, கருப்பாச்சி. கருப்பாச்சி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கருப்பாச்சிக்கு பில் போடலாம். கார்டு கிராஃபிக்ஸ் ரொம்ப மட்டமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கூட்டிக்குவோமா? மீடியம் வச்சுட்டு ஒரு சேவிங்கை போடுவோம். சேவிங்கை போட்டு கண்டினியூ.
சரி, அடுத்து வாங்கன்னே வாங்க, வாங்கக்கா வாங்க, நம் கடையில் அனைத்து சாமான்களும் இருக்கு. வாங்க சுப்புசாமி. இவர் பேர் என்னமோல சோடா புட்டி ராமையாவா? சோடா புட்டி ராமையான்னு நினைக்கிறேன். சார் பில் போடுங்க சார். காடே வேணாங்க ஐஸ், ஒரு நிமிஷம் நான் போயிட்டு லோலே வச்சுக்கிறேன். ரொம்ப எஃபிஎஸ்டா போகுது. காடே இவருக்கு எவ்வளோ? 17 ரூபா. ஓ 17.50 ஐயோ 5ன்னு கொடுக்குறேன். ஒரு வேளை 5ஆக தான் இருக்குமோ என்னமோ. வாங்கக்கா வாங்க, லெவல் 2 போக இன்னும் கொஞ்சோண்டு தான் இருக்குக்கா. நம்ம லெவல் 2 போகணுன்னா நீங்கள் நினச்சாதான் அக்கா முடியும். உங்களுக்கு 50, 25, 10 இல்லை -5 பர்ஃபெக்ட். அடுத்து இவர் பேர் வந்து இவரும் அவரே தான், சோடா புட்டி ராமையா. இவருக்கு என்ன எவ்வளோ? 18 ரூபா. ஆனால் திரும்ப வாங்கினே நம்ம கடைக்கு. எல்லாரும் நன்றாக வருமா, போயிட்டு வாருங்கள். ஆனால் எடுங்கண்ணே நல்லா எடுங்கண்ணே, எல்லாத்தையும் எடுங்கண்ணே, எல்லாத்தையும் அள்ளி போட்டு போங்கண்ணே. அதாவது இருங்கள் ஜி, நம்மளுக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது? ஒன்றும் இல்லைடா அப்புறம் உனக்கு பேர் கிடையாது அப்புறம். ஐயோ கைஸ், முதல்ல நான் கேஷியர் ஹையர் பண்ணேன். எனக்கு இந்த வேலை பிடிக்கல, எனக்கு அடுக்கிற வேலை தான் பிடிச்சிருக்கு. இவருக்கு 13.30. கைஸ் சவுண்டு இல்லாதது ஒரு மாதிரி இருக்கும். சவுண்டு இருக்கே இல்லைங்க. நான் நான் சவுண்டு வைக்கலையா? என்னடா இசை என் வாய்ஸ்மா கேட்காம இருக்கும்? அப்படின்னா இருக்காது. இன்றைக்கி வந்து நான் வந்து போய் மேனேஜ்மெண்ட் லைசன்ஸ், அடுத்து வந்து பாட்டில் வாட்டரு, சீஸு, காஃபி, ட்ரிங்க், ரோஸ்ட்டு, இது நம்மளுக்கு அன்லாக் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம 3ஆவது லெவல் போயிட்டோம். இதை முதல்ல வாங்கணும். இன்னும் அதுக்கு 70 ரூபா வேணும். பேங்க்கில் போய் நம்ம லோன் எடுக்கலாம், லோனு. ஆனால் அது ரொம்ப தவறுதல். லோன் எடுத்து நம்ம வந்து ரன் பண்ணலாம், நம்மளை திரும்ப காசு கட்டுறாடே அப்படின்பா. எனக்கு அதுதான் பிடிக்காது வாய்ஸ். அடுத்து ஒன்று அடுத்து இவர் வந்து யாருன்னா கோட்டுசாமி கொல்கா. அந்த பேருனா கொஞ்சம் மட்டமாக இருக்குது. இவங்க பேர் வந்து என்னதுன்னா ரெட் சொக்கா அக்கா. அடங்கு இவங்க பேர் என்னதுன்னா ஹீல்ஸ் லேடி. இவங்க பேர். வணக்கம் ஹீல்ஸே, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. 8.60. திரும்ப வாங்க நம்ம கடைக்கு. நன்றாக போங்க, வீட்டுக்கு போய் சாப்பிடுங்க, சாப்பிட்டு பிறகு தூங்க. வாங்கம்மா வாங்கக்கா வாங்க. வெள்ளை கொண்ட போட்ட லேடி இல்லை ஆண்டி வந்து நம்ம கடைக்கு வாங்க ஆண்டி. இளைய தளபதி மாதிரி இருக்கும் நபரே. ஐயோ செக் அவுட் கஸ்டமர். இவங்க வந்து ரெட்டச்சடை அக்கா. இவர் கண்ணாடி சோமையா, எப்படி இருக்கீங்க? மாமியாவை கேட்டதா சொல்லுங்க ஐயா. அண்ணே வணக்கம். போயிட்டு வாங்கம்மா வாங்க. வந்து நம்ம கடைக்கு பாசினால அனைத்து உணவு பொருள். லைசன்ஸ் போய் வாங்குவோம். 200 ரூபா வந்துருச்சு. ஸ்டாக்லாம் இருக்குது, அதை வச்சு ஓட்டிக்கலாம். போயிட்டு ஆமாம், லைசன்ஸ் வாங்கினா பொருள் வாங்கணுமோ? சும்மா வாங்குவோம். இப்போ நம்மளுக்கு மார்க்கெட்டில் போய் பார்த்தா நம்மளுக்கு புது பொருள்லாம் ஆட் ஆயிடுச்சு. புது பொருளை போட்டு வைக்கிறேன். நம்ம காசு வந்த பிறகு
போட்டுக்கலாம். சரியா? வாங்கனே வாங்க. கண்ணு வேற எனக்கு சும்மாவே தெரியாது. லைட்டை போடுங்க. வாங்கனே வாங்க. கண்ணாடி போட்ட சோமையாக தான் நம்மளுக்கு அடிக்கடி வராப்போ. சார் நல்லா இருக்கீங்களா சார்? வீட்டில் எல்லோரும் சௌக்கியமா சார்? என்னடா போயிட்டான். இவர் வந்து கோட்டு ரங்கையாவா? கோட்டு இவங்க யாரா ஊர்? இவங்களுக்கு நான் பேர் வைக்கல. இவர் யாரோ இல்லை. ஐயோ, இவர் யார்? இளைய தளபதி விஜயவா? இளைய தளபதி விஜய் நல்லா இருக்கீங்களா? வாங்கன்னே வாங்க. இன்னும் கடை க்ளோஸ்டா, ஓப்பன் பண்ண. வாங்கக்கா வாங்க, வாங்கக்கா வாங்க. கருப்பு பனியன் போட்டாக்கா நம்ம கடைக்கு வாக்கா. வந்துருச்சுக்கா. ஐயோ, மீண்டுமா ரெட் கலர் சொக்காக்கா நல்லா இருக்கியாக்கா? நம்ம கடைக்கு அடிக்கடி வருகியே. 3 அடுத்து 10. 10. கிளம்பி. கருப்பு அக்கா எப்படிக்கா இருக்கீங்க? வீட்டில் புருஷனை கேட்டதா சொல்லுங்கள். சரியா? போறியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. ரைட்டாக பர்ச்சேஸே ஃப்ரிட்ஜ் ஆர் ஷெல்ஃபு இந்த ஷிட்டுன்னு வாங்கிடும். ஆனால் 73 ரூபா. எழுவாய பூக்களையே. நானே சாங்கு போட்டுக்கிறேன். பொக்கலை சாங் எடிட் பண்ணி போட்டால் காப்பிரைட் போட்டுருவாங்க. கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. இவர் போயிட்டு வாங்கக்கா. இவர் யார்? நம்ம கடைக்கு புதுசாக வர்றாரு. இவரும் புதுசாக இருக்காரு. இத்தனை பேர் வந்து நான் எப்படி பேரை ஞாபகம் வச்சுக்கிறது? இவர் வந்து அழுகி போன தக்காளி மூஞ்சி. 3 ரூபா வேணுமா ஜி? இவர் பேர் வந்து டை சொக்காவுக்கு 10 சென்ட்ஸ் கொடுத்தாங்க டை சொக்கா. சரி ஐஸ், இதோட இந்த பாட்டை முடித்துக்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நரேஷ் தமிழ் கேமிங்.